We are going to see about call by value and call by reference. அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். Function argument can be passed into two ways. Function argument ரெண்டு விதமா பாஸ் பண்ணலாம். ஒன்று call by value, ஒன்று call by reference. Call by value அப்படின்னா என்ன பண்றோம்னா, a variable is passed to the function. Changes inside the function do not affect the original variable. Original variable affect பண்ணாதது தான் call by value. இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்க பாருங்க. C have a header file and function name and swap. நம்ம ரெண்டு வேல்யூ பாஸ் பண்றோம் x and y அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து swap ஓட வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அகெயின் மைண்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா a is equal to 5, b is equal to 10, swap a comma b னா as it is C outல வந்து function swap a comma b போது you can go here x equal to 5, y is equal to 10 ன்னு அசைன் ஆயிரும். ஸோ டெம்பரவரி வேரியபிள் யூஸ் பண்ணி நான் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரிஜினல் வேல்யூ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ வி கேன் பாஸ் ஒன்லி வேல்யூஸ் டு த ஃபங்க்ஷன். ஸோ இட் won't affect the ஒரிஜினல் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து கால் பை வேல்யூ. ஸோ இதே பாருங்க, we can call by reference அப்படின்னா ஜஸ்ட் நான் அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ we can say இதில் வந்து என்ன ஒரு இது யூஸ் பண்ணுவோம்னா ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுவோம். இட் denotes the address of the variable. The address of the variable is passed using reference. ஸோ என்ன சேஞ்ச் இன்சைட் த ஃபங்க்ஷன் பண்ணாலும் அது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு தான் ரெஃபரன்ஸ்னு சொல்றது. ஸோ இங்கே பாரு, ஹெட்டர் ஃபைலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன் just you are going to pass the value ampersand of x, ampersand of y. As it is, I am going to change the temporary variable. இங்க வந்து x and a is equal to 5, b is equal to 10. Now when the function call பண்றப்ப என்ன ஆகும், swap a comma b னோன்னு இது ஆட்டோமேட்டிக்கா இந்த function bodyக்கு வந்துரும். Ampersand of x, ampersand of y is nothing but what we having x value then y value. It will be executed as it is with the temporary variable a and b print ஆகும். ஸோ என்னோட வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ இது பண்ணுறதுனால என்னன்னா மெமரி வந்து நல்லா மேனேஜ் பண்ணலாம். எஃபிஷியன்ட் வே ஆஃப் யூஸிங் த மெமரி யூசேஜ். ஸோ திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கால் பை ரெஃபரன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கால் பை வேல்யூவில் ஒரிஜினல் வேல்யூ அஃபெக்ட் ஆகாது. கால் பை ரெஃபரன்ஸ்ல இட் அஃபெக்ட் த ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, நம்ம ஆம்பர்சன்ட் யூஸ் பண்றது வந்து இட் ஷோஸ் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து கான்செப்ட் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம C++ல கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். வேற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னாவே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். கிளாஸ் அப்படின்னா என்னன்னா இது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதில் டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும். சின்டாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கிளாஸ் இஸ் எ கீவேர்ட், கிளாஸ் நேம் இஸ் எ வேரியபிள். ஸோ ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ் வித்தின் தட் செமிகோலன் கம்பல்சரி இருக்கணும். அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கணும், டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மூணுமே இருக்கலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இஸ் நத்திங் பட் இட் கோயிங் டு செக் த status of the variables, private public protected. இதை வந்து என்ன பண்ணுன்னா it controls the values. So that is called as access specifier. So access specifier என்ன இருக்குன்னா 3 types இருக்கு, private, public, protected. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா to handle the data with security manner. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ யூசேஜ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட்ல அப்படி கிடையாது. ப்ரொசீஜர் ஓரியன்ட்ல we can deal with lot of the data. We have manipulations வந்து நிறைய நடக்கும், பட் டூப்ளிகேஷன்ஸ் அங்கே இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. அதே இங்கே வந்து நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால we have control over the data handling. That's why we come to the object oriented. அதுதான் மெயின் திங். ஸோ we have access specifier இருக்கு, data members and member function. ஸோ இதுதான் சின்டாக்ஸு. கண்டிப்பாக செமிகோலன் போடணும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ ஹெட்டர் ஃபைல்
namespace, then class student is a variable name. நான் வந்து ரோல் நம்பர் வந்து ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரோல் டிக்ளேர் ப்ரைவேட்டாக பண்ணதால வித்தின் த கிளாஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும், அவுட் சைட் த கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பப்ளிக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு மெத்தடு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் செட் ரோல் அப்படிங்கிறதுல ஐ கேன் பாஸ் த ஆர் எஸ் அ parameter that will be declared with what we have private declare பண்ணதுக்கு நான் assign பண்ணியிருக்கேன். Then void display roll number roll. So it gives the classes ending with the semicolon. So ரெண்டு method யூஸ் பண்ணியிருக்கேன், display and set roll. So void main int mainல நான் எது எப்படி கால் பண்றது அப்படின்னா, so I'm going to access this class with the help of object only. What do you mean by object? Object is an instance of a class used to access the class members. Here what is the syntax for creating an object is? So syntax அப்படின்னு பார்க்கும்போது that is a class name space object name. இப்படி declare பண்ணிக்கலாம் நீங்க. So at a time நாங்கள் எவ்வளோ object வேணா create பண்ணிக்கலாம். For example object name 1, object name 2, it is a variable only. I can create more than one objects at a time, s1 s2 s3 like that. So how to access the member function means with the help of object name dot, that is method name, again display. Okay, it is called as a accessing the member function inside the class from the main. So this is called as object. S1 is an object. Object is an instance of a class. So with the help of object only I am going to handle the class. Okay, this is about the class and object. Okay, then we go to the constructor. We have, what do you mean by constructor? Constructor is one of the special member function. It is used to initialize the object அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் வந்து சேம் நேம் as கிளாஸ் நேம் மாதிரி இருக்கும், ரிட்டர்ன் டைப் இருக்காது. இதோட பெனிஃபிட் என்னன்னா இட் வில் பி கால் ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கால் ஆயிரும், மெமரி அலோகேட் ஆயிரும். டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டரை பார்த்துடலாம் என்னன்ட்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும். So here we have a default constructor means without parameters. Class demo is a class name. So automatically constructor name demo வாதா இருக்கும், நம்ம எதுவுமே pass பண்ணல. cout just display the default constructor. Okay, parameterized constructor நம்ம எதோ value pass பண்ணா that can be called as a parameters. நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் எ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டர் நேம் இஸ் கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருக்கும். ஓகே, காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டை சேமாக இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். இனிஷியலைசேஷன் ஆப்ஜெக்ட் யூசிங் அனதர் ஆப்ஜெக்ட். டெமோ இங்கே வருது கிளாஸ் நேமு, value initial ampersand of d is the x equal to d dot x. With the help of d I can access the x value. Ampersand of d is nothing but it acting as a demo, and the constructor again creates one more copy of that constructor. So இதுதான் வந்து copy constructor. ஸோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தலாம். பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு கோடிங் புரியும். இங்கே வந்து கிளாஸ் நேம் என்னவா இருக்குது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. தென் ரோல் நம்பர் நேம் கொடுத்துருக்கோம். பப்ளிக்கில் என்ன பண்ணியிருக்குன்னா இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங் என்னன்னு இருக்கு. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு அசைன் த வேல்யூ. இங்கே பாரு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேம். ஸோ இதுவும் கிளாஸ் நேம் சேமாக இருக்கும். பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், இந்த கிளாஸ் நேம் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இன்சைட் த கிளாஸ். So when creating the object called S1 நான் create பண்ணும்போது 101, அருண் பாஸ் பண்ணும்போது இப்போ automatically initialize here display because int r is equal to roll number name.
நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ அதுதான் the roll number நேம் வந்து அசைன் ஆயிரும். டிஸ்ப்ளே பண்ணும்போது இது as it is டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் என்ன, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தலாம். ஃப்ரெண்ட் கிளாஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் friend ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு மெம்பர் ஆஃப் த கிளாஸ். இட் கேன் பி ஆக்சஸ் பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனையோ மெத்தடையோ கிளாஸையோ ஃப்ரெண்டாக டிக்ளேர் பண்ணிட்டா வி கேன் ஆக்சஸ் எனிவேர். இங்கே பாருங்க, டெஸ்ட்டுங்கிறத வந்து கன்ஸ்ட்ரக்டர். வாட் இஸ் த வேல்யூ வி ஹாவ்? எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஜஸ்ட் ஐம் ஹேவிங் ஃப்ரெண்ட் வாய்ட் டிஸ்பிளே ஆஃப் டெஸ்ட் ஆஃப் டி. ஓகே, இந்த டிஸ்பிளே வந்து நான் வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் t dot x. So நான் ஃப்ரெண்டா டிக்ளேர் பண்றதுனால I can access with the t dot x. Okay, that is because it is friend. ஃப்ரெண்டா இருக்கிறதுனால I can access with the help of t. I can access the private member of x. So இதோட syntax பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்கிறது keyword. ஓகேவா? அதுக்கப்புறம் return type, அதுக்கப்புறம் function name. Then what is a, here we having a class name with the object. So நான் என்ன பண்ணிருக்கேன்னா I'm going to pass that and I can access the x value which is declared as a private. So this is a usage of friend function. Friend class அப்படின்னா என்னன்னா அதே மாதிரி we can access the private members of another class. Another classல privateஆ இருக்கிறது வந்து நான் இன்னொரு classல access பண்ணிக்கலாம். per class Aல வந்து x equal to 5 வந்து பிரைவேட்டா இருக்கு. நான் வந்து friend class B வந்து நான் Aக்கு friend பண்ணிட்டேன். ஸோ class Bக்கு வந்து நான் டிஃபைன் பண்ணும்போது public void show Aயோட வேரியபிளுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். with the help of A I'm going to access x value because it is friend to the class B. So I can access the private members also. In the difference chart பார்க்கும்போது we can have the things here. பாருங்க, friend function பார்க்கும்போது only one function access the private member இருக்கு. இங்க all the functions of friend class can access the members. ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஃப்ரெண்டா டிக்ளேர் பண்ணுறோம். இங்க கிளாஸையே நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா we can handle make the whole class as a friend to the another class. இதுதான் friend ஃபங்க்ஷனுக்கும் friend கிளாஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிங்கிள் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தலாம். single level multiple inheritance நாவே என்னன்னா it is a new class to acquire the properties of an existing class. ஒரு ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல இருக்கு, அதோட ஃபியூச்சர்ஸ் நான் யூஸ் பண்ணனும்னா I can go to the inheritance. so syntax பாத்தீங்கன்னா இதுதான் syntax. class is a keyword, derived class ஓட நேம் வரணும் இங்க, then colon, then private declare inherit பண்றீங்களா பப்ளிக்கா பண்றீங்களா அப்படிங்கறத மீனிங் தான் அது. visibility that is access specifier, then base class ஓட name. so here we having class is a keyword, here we having the variable, here also we having the variable. visibility with respect to the base class நாம இங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுல different types of இருக்கு. நம்ம சிங்கிள்க்கும் மல்டிபிள்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். single inheritanceல one derived class inherit from one base class. ஒரே கிளாஸ்ல இருந்து டிக்ளேர் ஆனா இன்ஹெரிட் ஆனா தட் இஸ் கால்ட் சிங்கிள் லெவல்னு சொல்லுவோம். இங்க வந்து கிளாஸ் ஏங்கிறது வந்து கிளாஸ் நேம், ஷோன்னு இருக்கு மெத்தடு, அதுல நான் பேஸ் கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சி அவுட் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பில அகெயின் இங்க பாருங்க கிளாஸ் பி, தட் இஸ் சின்டாக்ஸ் ஃபார் இன்ஹெரிட்டிங், தட் இஸ் கோலன், அதுக்கப்புறம் பப்ளிக்கா டெரைவ் பண்றேன் விசிபிலிட்டி, then class name வந்து A, that is called as a base class. இப்போ மெயின் பண்ணும்போது I can இந்த Bக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாவே I can access this show. இந்த ஷோவை நான் access பண்ணிக்கலாம் because it is inherited as a public key. So with the help of creating the object for this class as B as object, I can access A class show because it is inherited. Okay, this is single level of inheritance. So whatever may be the A can be accessed with the help of B object. Okay, this is called as a
single level inheritance. So what is a multiple? The same thing, the name itself indicate that more than one class, more than one base class. இப்போ class A இருக்குன்னு வச்சுக்கோங்க, show A இருக்கு, class B show B இருக்கு. class C ல என்ன பண்றேன்னா more than one class நான் inherit பண்ணியிருக்கேன் class C க்கு. ஓகேவா, A then B ரெண்டு கிளாஸும் நான் வந்து C ல access பண்ணிக்கலாம். more than one class, so we can make it as a, அதனால தான் இது வந்து மல்டிபிள் அப்படி சொல்றாங்க. மல்டிபிள். ஓகே, ஜாவால வந்து மல்டிபிள் கிடையாது, C++ல மட்டும்தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஜாவால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பதிலா நம்ம இன்டர்ஃபேஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, தென் மெயின்ல பாருங்க, ஐம் கோயிங் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட் ஃபார் தி C. அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் ஏவும் பியும் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிட்டேன். ஷோ ஏ தென் ஷோ பி ரெண்டையுமே நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கு மட்டும்தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். இன்ஹெரிட் பண்ணுறதுனால ஐ கேன் ஆக்சஸ் ஏ அண்ட் பி டூ. ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் இஸ் மல்டி லெவல் அண்ட் ஹையரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். இது மல்டி லெவல் அண்ட் ஹையரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்ன.